யோவான் 16 அதிகாரம் 24 இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்ளுவீர்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய நாமத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். அவருடைய நாமத்தில் நம்பிக்கையாயிருக்க வேண்டும். அவருடைய நாமத்தை வீணாக பிரயோகிக்கக்கூடாது. அவருடைய நாமத்திலே எல்லாமே அடங்கி இருக்கிறது. அவருடைய நாமத்தை தியானிப்பவர்கள் விசேஷித்தவர்கள். அவர்களுக்கென்று ஒரு ஞாபக புஸ்தகம் வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் அவரை நம்பி இருப்பார்களாம். ஆம் பிரியமானவர்களே, வேதத்தில் அவருக்கு அநேக நாமங்கள் உண்டு, அநேக தலைப்புகள் உண்டு. தலைப்புக்கு உதாரணமாக இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிறவர், என்னை காண்கிற தேவன் என்று அநேக தலைப்புகளை வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த ஒவ்வொரு நாமமும் ஒவ்வொரு தலைப்பும் அவருடைய பெயர் பிரஸ்தாபத்தை விளக்கும். நம்முடைய தேவைகள், விருப்புகள், வெறுப்புகள் மற்றும் ஆவிக்குரிய பண்புகள் முதலானவைகள் ஒவ்வொரு நாமத்தின் கீழ் அடங்கியிருக்கும். ஆகையினால் அந்த நாமத்தை அல்லது அந்த சரியான தலைப்பை பயன்படுத்தி விண்ணப்பம் செய்ய வேண்டும். யாத்ராகமம் 5 அதிகாரம் 23 6 அதிகாரம் முதல் 7 இருக்கிற வேத பகுதியை வாசித்து பாருங்கள். மோசே, நான் உமது நாமத்தைக் கொண்டு இருக்கிறவராக இருக்கிறேன் என்ற நாமத்தைக் கொண்டு பார்வோனிடத்தில் பிரவேசித்தது முதல் அவன் ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறான், நீர் அவர்களை விடுதலையாக்கவில்லையே என்று சொல்லுகிறார். அப்பொழுது கர்த்தர், நான் யெகோவா, சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. இந்த நாமத்தினாலே அவர்களை மீட்டு என் ஜனங்களாக சேர்த்துக் கொள்ளுவேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள் என்று சொல்லுகிறார். அவர் தேவனாகிய கர்த்தர் தான், ஆனால் யெகோவா என்கிற நாமத்தில் செயல்படுகிறார். நாம் அவருடைய நாமத்தை அறிந்து நம்பி அவருடைய நாமத்தினாலே விண்ணப்பிப்போம். சந்தோஷம் நிறைவாக பெற்றுக்கொள்வோம். ஆமேன். ஜெபம். ஆண்டவரே, நான் சிறுமையும் எளிமையுமானவன், உம் நாமத்தில் நம்பி இருக்கிறேன். ஆமேன்.